வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு உருளைக்கிழங்கும் அதன் பயன்களும். This video is sponsored by BuyMod mobile app. உருளைக்கிழங்கில் விட்டமின் சி, B6, பொட்டாசியம், மெக்னீசியம், போலேட் முதலான விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைய உள்ளது. நமது உடலுக்கு தேவையான நார்ச்சத்துக்களும் செரிமானத்துக்கு இது மிக முக்கியமாக பயன்படுகிறது. மலச்சிக்கலையும் தடுக்கிறது. உடல் பருமனாக சிறந்த உணவாக இந்த உருளைக்கிழங்கு பயன்படுகிறது. இந்த உருளைக்கிழங்கில் உள்ள ஆக்சிஜனேட்டுகள் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ரேடிக்கல்ஸுடன் இருக்க இந்த உருளைக்கிழங்கு மிகவும் பயன்படுகிறது. இதய நோய்க்கும் புற்றுநோய்க்கும் நாள்பட்ட நோய்களுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக இந்த உருளைக்கிழங்கு பயன்படுகிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதயத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தை தரவும் இந்த உருளைக்கிழங்கானது பயன்படுகிறது. இதில் உள்ள பொட்டாசியம் சத்து இந்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பெருமளவு உதவி செய்கிறது. நமது தோல் மென்மை ஆவதற்கும் நல்ல பொலிவோடு காட்சி தருவதற்கும் இந்த உருளைக்கிழங்கானது மிகவும் பயன்படுகிறது. இந்த உருளைக்கிழங்கானதை அதிக அளவு சாப்பிடாமல் அளவோடு சாப்பிட்டால் நமது உடலுக்கு நல்லது. வாரம் ஒரு முறையோ அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறையோ இந்த உருளைக்கிழங்கானதை உட்கொள்வது சால சிறந்தது. இதில் உள்ள கார்போஹைட்ரேட்டானது உடல் பருமனை அதிகரிக்க செய்ய இந்த உருளைக்கிழங்கு மிகவும் பயன்படுகிறது. நம் ஊர்களில் இதன் தோலை நீக்கியே உபயோகப்படுத்துவார்கள். இந்த உருளைக்கிழங்கின் தோலில் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன என்பது ஆய்வில் தெரிய வருகிறது. பசியை கட்டுப்படுத்துவதற்கு இந்த உருளைக்கிழங்கானது பெரும் உதவி செய்கிறது. மலச்சிக்கலை தவிர்ப்பதற்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இது பேருதவியாக இருக்கிறது. இதில் உள்ள எதிர்ப்பு திறனானது ஸ்டார்ச் இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கவும் உதவுகிறது. இது இரத்த சர்க்கரையின் கட்டுப்பாட்டை மேம்படுத்தவும் உதவி செய்கிறது. அதிக அளவு கலோரிகளையும் நார்ச்சத்துக்களையும் மாவு சத்துக்களையும் கொண்ட இந்த உருளைக்கிழங்கானதை அதிக அளவு எண்ணெயில் பொரித்து சாப்பிடாமல் வேக வைத்து சாப்பிடுவது உடலுக்கு நன்மை செய்யும். இவ்வளவு அதிகமான பயன்களை கொண்ட இந்த உருளைக்கிழங்கை நாம் அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோமாக. நன்றி. This video is sponsored by BuyMod mobile app.